சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வசிக்கும் மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், ஆர்கே நகர் தொகுதியில் வசிக்கும் மீனவ வாக்காளர்களின் பிரச்சினைகள் என்னென்ன, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? அதாவது ஆர்கே நகர் தொகுதியில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வருகிறது. இதில் கிட்டத்தட்ட இந்த 2,20,000 வாக்காளர்களில் 1,00,000க்கும் மேலான வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், மீனவர்கள். நாம் தற்பொழுது காசிமேடு துறைமுகத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு மீனவர் நம்மிடம் இருக்கார், அதோட பேசலாம். சார், உங்களுடைய இந்த காசிமேடு துறைமுகத்தில் இல்லாமல் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 மீனவர்கள் இருக்கீங்க. உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன சார்? பிரதான கோரிக்கைன்னா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு போட்டு கட்டும் தளமாக 96 கோடி செலவு பண்ணி எங்களுக்கு போட்டு கட்டும் தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அம்மா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல, இயற்கை ரீதியாக கூட எந்த ஒரு பாதிப்பும் வரல. அதன் பிறகு அம்மா இறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சனோ வரதா புயல், ஆயில் ப்ராப்ளம், டீசல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் குறிப்பாக மீனவர்களையே தாக்கி கொண்டிருக்கிறது அனைத்து ப்ராப்ளங்களும். அதில் வரதா புயலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அனைவருக்கும் சரியான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை. நிவாரணம் கிடைச்சிது, சரியான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை. அதன் பிறகு நம்ம ஆயில் பிரச்சனை வந்தது. ஆயில் பிரச்சனையில் இது வரைக்கும் எந்த மீனவ போட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு இழப்பீடும் இதுவரையும் தரப்படவில்லை. அதை அடுத்து இப்போ ஆயிலால் 4 மாதம் நாங்கள் போட்டு எந்த ஒரு தொழிலுக்கும் போகலை. அதனால் மீன் வாங்காமல் எல்லாத்துக்கும் இழப்பீடு வந்தது. மீனவனுக்கு அதிகபட்சமான இழப்பீடு வந்தது. அதை தொடர்ந்து 30,000 கொடுத்தாருல அமைச்சர், உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல. அதாவது இன்னும் எல்லாத்துக்கும் போடலை. போட்டுக்கு இது வரைக்கும் போட்டு ஓனர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமாக அறிவிக்கலை. அந்த ஆயிலால் பாதிக்கப்பட்டது மீனவர்கள் முழுமையாக போட்டு ஓனர்கள். ஏன்னா போட்டு நாங்கள் கடலுக்கு எடுக்க முடியல, எடுத்துகிட்டு வந்தாலும் 4 லட்ச ரூபாய்க்கு பிடிக்கிற மீன் 1 லட்ச ரூபாய்க்கு போச்சு. ஸோ சம்மந்தப்பட்ட போட்டு ஒரு போட்டு 3 லட்சம் 3.5 லட்சத்துக்கு அந்த 3 மாதமாக நாங்கள் நஷ்டத்தில் வந்திருக்கோம். இதெல்லாம் நாங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கோம். அதுக்கான நிவாரணங்கள் இன்னும் வரலை. அது இல்லாத இப்போ டீசல் விலை எங்களுக்கு ஆசியா கண்டத்திலே இந்தியாவில் தான் டபுள் மடங்கு டீசல் விலை விற்கிது. இன்றைக்கி 100ல் 60% டீசல் நாங்கள் போட்டுக்காக தான் பிடிக்கிறோம். ஒரு கடலுக்கு போனால் குறைஞ்சபட்சம் 2,500 லிட்டர் பிடிக்கிறோம். பட்ஜெட்டில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, இப்போ அறிவிச்சிருக்காங்க தான். ஆனால் எங்களுக்கு அது ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு யூஸ் பண்ணுற டீசல் தான் அது. நாங்கள் ஒரு வாரத்துக்கே 2,500 லிட்டர் டீசல் பிடிப்போம். இப்போ வர ஆட்சியோ வரப்போகிற ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் எங்கள் மீனவர்களோட பிரச்சனையை புரிஞ்சு மீனவர்கள் பிடிக்கும் அனைத்து டீசலுக்கும் சப்சிடி வழங்கணும் அப்படின்றும் கேட்டுக்கிறோம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வர என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? சார், எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல சார். எங்கள் போட்டு உடஞ்சி கிடைக்கல உங்களுக்கு. எங்களுக்கு போட்டு வரதா புயலில் உடஞ்சதுக்கு நிவாரணம் தரல. இன்றைக்கி அதான் வரதா புயல் வந்தது. போட்டெல்லாம் எல்லா போட்டும் நிறைய போட்டு சேதமாச்சு. அதில் ஒரு போட்டு நம்ம போட்டு அந்த சேதத்தில் ஒன்று நான் எழுதி கொடுத்தேன், ஒரு நிவாரணம் ஒன்றும் வரல. அதாவது பெருமானவர்களுடைய கோரிக்கை என்னென்றால் வரதா புயல், அதுக்கப்புறம் அந்த ஆயில் கசிவு உள்ளிட்ட சமூகங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும். அதுபோல் சில அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை காசிமேடு துறைமுகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. காயத்ரி.